எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் முழுமையா அசம்பிள் ஆயிருக்கோம். லாகுல் வந்துட்டாரு, முதலாளி மட்டும் எல்லாரும் லாகுலுக்கு போட்டோ மாட்டி ஃப்ரேம் பண்ணுங்கலாம் சொன்னீங்க. லாகுல் வந்துட்டாரு. இப்போ இன்னைக்கு நிறையா இது அப்டேட்ஸ் இருக்கு. இந்தியா அனௌன்ஸ் பண்ணாங்க. நேற்றே நிறைய பேர் கேட்டீங்க. ஜஸ்டிஸ் ஃபார் ருத்துராஜ் கெய்க்வாட்லாம் ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இப்போ டீமை நான் படிச்சிடறேன் பாய்ஸ், நீங்கள் சொல்லுங்கள் டீமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு. இது வந்து ஆஸ்திரேலியாவோட சீரீஸு, 2 டெஸ்ட்டு 3 ஓடிஐ நினைக்கிறேன். எல்லாமே கான்பூரில் நடக்கும். ஸ்குவாடு வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டன், அதுவும் எக்ஸ்பெக்டடு. அவங்க முன்னாடி சொன்னாங்க அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுப்போம்னு கொடுத்துருக்காங்க. அபிமன்யு ஈஸ்வரன், ஜெகதீஷன் விக்கெட் கீப்பரை திரும்பி அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இன் லைன், அதாவது பந்த், துர்ஜூரல், ஜெகதீஷன் அப்படின்னு அவங்க ஆர்டர் வச்சிருக்காங்கன்னு தெரியுது. சாய் சுதர்ஷன், துர்ஜூரல் வைஸ் கேப்டன் போட்டிருக்காங்க. தேவ்தத் படிக்கல், ஹர்ஷ் தூபே, ஆயுஷ் பதோனி, நிதிஷ்குமார் ரெட்டி, தனுஷ் கோட்டியான், பிரசீத் கிருஷ்ணா, குர்னூர் பிரார், கலீல் அகமது, மானவ் சுத்தார், யாஷ் தாக்கூர், இல்ல கேஎல் ராகுல், முகமது சிராஜ் செகண்ட் மேட்ச் ஆடுவாங்கன்னு சொல்றாங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. முகமது ஷமி, சிராஜ் தானே சொல்லுங்க, என்ன நினைக்கிறீங்க? முதலாளி ஆரம்பிக்கிறீங்களா? இல்ல, ஐயர் கேப்டன்சி வந்து அவங்க முன்னாடி சொன்ன மாதிரி ரோல் கொடுக்குறேன்னு சொன்னது. ஸோ வில் இட் பி அ வே ஃபார் ஹிம் டு கோ இன்டு இந்தியா மெயின் டீமா அது தெரியாது. பட் ஆனா அவர் இந்த துலீப் ட்ரோஃபில வந்து சான்ஸ் கிடைச்சிச்சு, அவர் ஒழுங்கா அடிக்கல. இதுலயாவது சான்ஸை யூஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணா மேபி ஹி மைட் பி கெட் லுக் இன் டு த டீம் அகேன். ஆனா இந்த டீம்ல ஐ திங்க் ஹி இஸ் த ஐடியல் சாய்ஸ் ஃபார் அ கேப்டன். இல்ல இப்ப இந்த இது ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாலும் அவர் உள்ள போவாருன்னு நினைக்கிறேன் இல்லையா? நம்பர் 3 ஸ்பாட் இன்னும் காத்து வாக்குல தானே இருக்கு. யார் வேணாலும் இப்போதைக்கு துண்டு போடலாம். பெரிய துண்டுன்னு நினைக்கிறோம். யார் துண்டு பிரதர்? இல்ல சாய் சுதர்ஷன் சாய் சுதர்ஷன் படிக்கல் படிக்கல் ஓகே. இப்ப இதுல கெய்க்வாட் கிடையாது, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இன்னொன்னு வந்து நோட்டபிள் கருண் நாயர் கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. கருண் நாயர் மெயின் டீம்ல இருக்காரு. டேய் அப்படியும் புரிஞ்சுக்கலாம். இல்ல இப்ப அப்படி பார்த்தா மெயின் டீம்ல இருக்கவங்க இதுல இருக்காங்களே. துர்ஜூரல் இருக்காரு, பிரசித் இருக்காரு. சோ இது நீ பிளேயிங் 11 பார்த்தேன்னா இப்போ ஈஸ்வரன் ஓப்பனிங் இறங்குவாரு, சாய் சுதர்ஷன் ஓப்பனிங் இறங்குவாரு, ஒன் டவுன் ஸ்ரேயாஸ் ஐயர் வருவான்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் ஐ திங்க் ஒன் டவுன் படிக்கல் நம்பர் 4 ஸ்ரேயாஸ் ஐயர் வருவார் நான் நினைக்கிறேன். நம்பர் 4 அப்படியே சொல்லிடு. பிளேயிங் 11 யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. மட்டும் சொல்லு. இல்ல அது எப்படி போவாங்கன்னு தெரியல நமக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஈஸ்வரன், சாய் சுதர்ஷன், படிக்கல், ஸ்ரேயாஸ் ஐயர், ஜுரல் போவாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரன் யார் சொன்னா? ஈஸ்வரனும் யார் ஓப்பனிங்? சாய் சுதர்ஷன் சொன்னாங்க. சரி, படிக்கல், ஸ்ரேயாஸ் ஐயர், ஜுரல் நம்பர் 5. அதுக்கு மேல யாருன்னா போலாம். பதோனி, ஆயுஷ் பதோனில இப்ப நல்ல ஃபார்ம்ல தானே இருக்காரு. நார்த் ஜோன் கடிச்சாருன்னு நினைக்கிறேன். 6, ரெட்டி 7, ஹர்ஷ் தூபே 8க்கு வந்து அந்த ஒரு எஸ்எல்ஏ ஆடலாம், இல்ல தனுஷ் கோட்டியானா ஆடலாம். 2 பேரும் எஸ்எல்ஏ இருக்காங்க. ஹர்ஷ் தூபே, மானவ் சுத்தர், தனுஷ் கோட்டியான் 3 பேருமே ஆஃபர் த சேம் திங் எக்ஸப்ட் த தனுஷ் கோட்டியான் ரைட் ஆர்ம், 2 பேர் லெஃப்ட் ஆர்ம். தனுஷ் கோட்டியான் வந்து இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. அவரு யாரு? ஹர்ஷ் தூபே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஹர்ஷ் தூபே இது எஸ்ஆர்எச். அதனால அவருக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பவுலிங் ஆப்ஷன்ஸ் வந்து பிரசீத் கிருஷ்ணா, கலீல் ஷோர். இன்னொன்னு வந்து ஐ திங்க் குர்னூர் இல்ல இன்னொரு ஸ்பின்னர் வேணும்னா அவங்க மனோஜ் சுந்தர் போலாம். தனுஷ் கோடி சொல்றேன். அதான் நான் 3 பேர் இருக்காங்களா கூல். அதுல வந்து ஒருத்தர் விளையாடலாம் நான் நினைக்கிறேன். மற்ற 2 பேருன்னு சொல்லுது. தனுஷ் கோட்டியான், மானவ் சுத்தர், ஹர்ஷ் தூபே. 3ல ஒருத்தர் விளையாடலாம் வருவாருன்னு நினைக்கிறோம். இல்ல 2 பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கான்ஃபரன்ஸ் நடக்கிறதுனால இப்ப கூட அந்த துலீப் ட்ரோஃபில பெஸ்ட் ஜோன்ல வந்து இந்த கடைசில டீமை காப்பாத்துற வேலையை தனுஷ் கோட்டியான் பண்ணாரு. 50 அடிச்சாரு. இந்த மாதிரி பின்னாடி வந்து ரன்னு காப்பாத்தி கொடுக்குற அந்த டெய்லன் பேட்டிங் முடிக்கிறது வாஷிங்டன் சுந்தர் மாதிரி அவர் அடிச்சு கொடுத்துட்டு இருக்கிறது அவர் தான். சோ அவருக்கு அவர் தான். இதே இது இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போறப்ப அவரும் போனார்ல. வெற்றி எதை சொல்ல வந்தீங்க? சாரி, நாங்க 2 பேரும் இல்ல ஆஸ்திரேலியா சீரீஸ்க்கு அவர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்கல்ல, ரீப்ளேஸ்மெண்ட் பேக்கப் பவுலர். தனுஷ் கோட்டியன் வந்து ஒரு லிட்டில் அஸ்வின் மாதிரி. அவங்க சுந்தர் தான் ஆக்சுவலா அந்த இது அவர் துப்பாக்கியை கொடுத்து அவரே ட்வீட் போட்டாரு. பட் தனுஷ் கோட்டியன் அதே பண்ணுவாரு கிட்டத்தட்ட.
ஆமா. ஸோ அதனால சரி, இப்ப இந்த ருத்துராஜுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ம் அப்படி ரீப்ளேஸ் பண்ணோம்னா ஓப்பனிங்ல ஈஸ்வரன் இல்ல சாய் சுதர்ஷன் ரீப்ளேஸ் பண்ணோம். அப்படி இல்லாட்டி ஈஸ்வரன் இதுலயாவது விளையாட்டுமே அவரு, நம்ம இல்ல தான் சொல்றேன் லிஸ்ட் படிச்சோமே. இல்ல அவர் ருத்ராஜ் ஆடுற ஸ்பாட் வந்து 3 and 4 இல்ல 1-2-3-4 அந்த 4 ஸ்பாட்ல வந்து இப்ப ஆள் இருக்கு. ஈஸ்வரன் ஆடுவாரு. சரி, நீ மாத்தணும்னு சொன்னா சாய் சுதர்ஷன் வேணா மாத்தலாம். ஏன்னா அவரையும் எப்படி லீஸ்ட் வெற்றி டிராப் பண்ண முடியும்? அவர் தானே இப்ப அது இன்கம் எப்படி இப்போதைக்கு ஆப்ஷன் கொடுக்குறேன்னா அவங்க இப்போ டிராப் பண்ணணும்னா இதுல யார் படிக்கல தான் பண்ணணும். பட் அதுவும் அவருக்கும் அன்ஃபேர்னு நம்மளே பேசுவோம். ஜெகதீஷன் இப்ப இன்னொரு கீப்பர் நாளைக்கு நீங்களே தேவையில்லை உட்காந்துறீங்க அப்படின்னு 190 அடிச்சாருடா. இப்ப அன்னைக்கு அடிச்சாருல்ல. அதுதான் சொல்றேன், படிக்கல ஆள்லன்னா அடுத்த கண்டென்ட் வந்துருங்க. உட்காந்துருவாங்க ரவுண்ட் டேபிள் போடுறது. உடனே வந்துருவீங்களே. இல்ல ருத்ராஜ் படிக்கல உட்கார வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். விளையாடுனது வந்து ஐபிஎல்ல அந்த இன்ஜுரி, அதுக்கப்புறம் இப்ப 184 அடிச்சாரு. பட் அது வந்து முன்னாடி ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி, இந்தியா முன்னாடி. ஸோ ஹி ஹசன்ட் பிளேட் அ சிங்கிள் மேட்ச் ஆஃப்டர் தட். அதனால ஒரு டொமஸ்டிக்கும் இல்லாம திடீர்னு இந்தியா டைரக்டா ஃபிட்னஸ் என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். அவர் இங்கிலாந்துக்கு கவுண்டிங் போறதா இருந்துச்சு, அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்ல அவர் போல, அது நிறைய டிஷ். அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் கூட விளையாடல. ஸோ ஃபிட்னஸ் ப்ரூவ் பண்ணா இருந்தாலும் மேபி எடுக்காம இருந்திருக்கலாம். இல்லையே அவர் தான் மேட்ச் ஃபிட்ன்றப்ப எப்படி ஃபிட்னஸ் ப்ரூவ் பண்ணல பிரிட்டி? மேட்ச் விளையாடி அடிச்சிட்டாருல்ல. இல்ல அது எடுத்தாங்க ஸ்குவாட். இல்ல இப்பதானே வந்திருக்கு, அந்த இன்னிங்ஸ்க்கு அப்புறம் தானே துலீப் ட்ராஃபி ஆடினார்ல. ஒரு மேட்ச் தான் சொல்றாரு, ஒரு மேட்ச் தான், அதுக்கு அப்புறம் விளையாடல. இல்ல அதுக்கு இவ்வளவு இதுவா பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓரளவு ஃபிட்னஸா தான் இருப்பாரு நினைக்கிறேன். இப்போ இதுல கேஎல் ராகுல் உள்ள வந்துட்டா, சிராஜ் உள்ள வந்துட்டா, ஆப்வியஸ்லி தே லுக்கிங் அட் கேம் டைம்காக தான் அவங்க இது பண்றாங்க. ஸோ அவங்க 2 பேர் உள்ள வந்துட்டா யார் வெளியே போவாங்க? இப்போ முதலாளி இப்ப வெளியே போயிருக்காரு, ஏன் போனாருன்னு தெரியல. பட் கேஎல் ராகுலும் சிராஜும் வந்தா யார் வெளியே போவாங்க? ஒன் ஆஃப் தி ஓபனர்ஸ் தான் ஈஸ்வரன். நம்பர் 2 நம்பர் 11 போவாங்கன்னு நினைக்கிறேன். பிரசித் கிருஷ்ணா, கலீல் அஹ்மத், 11 தான கொஞ்சம் டவுட் நீங்க. மேபி நிதிஷ் குமார் ரெட்டி ஒரு மேட்ச் போதுன்னு கூட அவங்க உட்கார வைக்கலாம். லாங் கொண்ட இன்ஜுரிக்கு அப்புறம் வந்திருக்காரு அப்படின்னு சொல்றது. ஏன்னா ஓபனர் விட்டுட்டு தேர்ட் கேஎல் ராகுல் வருவாரா? அதாவது இந்தியாவுக்கு வந்து அவர் தான் ஓபனர்னும் போது அவர் வந்து ஏன் இங்க வரணும்? அதே பொசிஷன்ல தான் விளையாடணும். சாய் சுதர்ஷனை திருப்பி அனுப்பிடுவாங்க. அதான் ஈஸ்வரன் பாவம் மாப்பிள்ளை தோழராகவே இருக்காரு. இந்த வாட்டி அவர் ஒரு மாப்பிள்ளை ஆறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. என்ன ஆகுதுன்னு பாப்போம். வேற யாரும் நோட்டபிள் ஆப்ஷன்ஸ் இல்ல. தனுஷ் படம்னு சொல்றீங்க. டேய் மாப்பிள்ளை ரஜினி படம்டா அப்பா. சரி இப்ப சர்ஃபராஸ் கான விட்டுட்டாங்க. அப்ப அவ்வளவுதான் சர்ஃபராஸ் கானா. சர்ஃபராஸ் கான் இன்ஜூர்ட் இல்ல. சரி அப்ப அதேதான் ஷார்துல் தாக்கூர் இப்பதானே ஃபிட்னஸ் ப்ரூவ் பண்ணாரு அந்த இதுல சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல போய். யாரு? ஷார்துல் தாக்கூர். ஷார்துல் தாக்கூர் இன்ஜூரி எல்லாம் இல்ல. அப்புறம் டிராப்டா. அதான் இல்ல, இங்கிலாந்துலயே ஒண்ணும் பண்ணலையா bowling போட்டு இதுக்கு மேல அப்படி இல்ல. அவ்வளவுதான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்படிதான் நம்ம எல்லாரும் பண்றோம். ஐபிஎல் வந்து நிறைய விக்கெட் எடுப்பாரு. இருங்க பாய் அப்படின்ட்டாங்களா? வேற யார் நோட்டபிள் ஆப்ஷன் டீம் மட்டும்? இஷான் கிஷான்லாம் கிடையாதா? இஷான் கிஷான்லாம் வாய்ப்பு இல்ல ராஜா. ஒன் டேல மேபி இருப்பாரா தெரியல, பாப்போம். இது ஃபுல்லா நான் இத ஸ்குவாட் நினைக்கிறேன். வேற யாரு நோட்டபிள் ஆப்ஷன் டீம்? வெற்றி கெய்க்வாட் பேசணும், ஷார்துல் தாக்கூர், இஷான் கிஷான், சர்ஃபராஸ் இன்ஜூர்டு. வேற யாரு நோட்டபிள்? கருண் நாயரும் இன்ஜூரியா? என்ன மென்டல் இன்ஜுரியா? நீ சொல்லுவியே என் பிளேயர் நான் கொடுக்கணும், சப்பு முடிஞ்சு போச்சு அப்படின்னா ஃபேண்டசில அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சொல்லியிருக்கான். என் பிளேயர் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கான், அவனுக்கு மென்டல் இன்ஜுரி, மென்டல் பிரேக் டவுன், என் பிளேயரை மாத்திக்கிறேன் அப்படிமா, இன்ஜுரி சப் யூஸ் பண்ணி மாத்திக்கிறேன் அப்படிமா. கேக்குறவன் கேன பையனா இருந்தா கேன் வில்லியம்சன் வீடு கேகே நகர்ல இருக்கும்பாங்க. ஓகே வேற என்ன நோட்டபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்ல? முதலாளி போயிட்டு வரீங்க. ஓகே இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். ஆமா அப்படியே அடுத்த இதுக்கு போகலாம். அடுத்த அப்டேட் வந்து இந்த சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்து ஒரு மேட்ச் நடந்துச்சு, வச்சு சிறப்பா சம்பவம் பண்ணிட்டாங்க இங்கிலாந்து. ஆனா என்ன ரொம்ப லேட்டா வந்துருச்சு, சீரீஸ்லாம் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் போட்டு அடிச்சிருக்காங்க. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிரெடிட் சீன்ல வந்து
ஒரு அடியை போட்டு என்கிரெடிட் சீன் கடைசியில போடுவாங்க. இந்த ஃபுல் கிரெடிட் படம் முடிஞ்சு முடிஞ்சதுக்கு எல்லாம் அப்புறம். எந்திரிச்சு போயிட்டாங்க தியேட்டரை விட்டு. அதுக்கப்புறம் ஒரு கிரெடிட்ஸ் ஓடுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த லோகா பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டாங்க. மாரல் விக்டரி தான். மாரல் விக்டரி. அதான் இந்த லோகா படம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டாங்க. நான் பார்த்தேன், ஆக்சுவலி இன்னைக்கு தான் பார்த்தேன். அதுல அப்படிதான் 2 கிரெடிட்ஸ் வருது கடைசியில. கிட்டத்தட்ட ஒரு கிரெடிட்ஸ் நான் பாத்தீங்களா? அதான் ஒரு கிரெடிட்ஸ் பார்த்து நான் இறங்கி வந்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கீழே ஃபர்ஸ்ட் ரோ கிட்ட வரும்போது 2வது கிரெடிட் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்படியே ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்து பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து நல்லா இருந்ததா படம்? நல்லா தான் இருந்துச்சு. நீங்க வந்து மதராசி பாக்குறதுக்காக வெயிட் பண்றோம் லாக்குல். நானும் முதலாளியும் பார்த்துட்டோம். நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அதை பத்தி பேசலாம். பட் இப்ப வந்து முதலாளி வந்துட்டாரு. மதராசினோடனே முதலாளி வந்தாரு பாருங்க. ஸோ இப்ப வந்து இந்த மேட்ச் அதான் சும்மாலாம் அடிக்கல. 414 ரன் அடிச்சிருக்காங்க. அடிச்சுட்டு 72 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிருக்காங்க. 342 ரன் இதான் பிகெஸ்ட் மார்ஜினா? முடிச்சிடலாமா? பிகெஸ்ட் மார்ஜின் இதுதான் தெரியல. உங்களோட பிகெஸ்ட் மார்ஜின் இதான். சரி, மேட்சை பத்தி சொல்லுங்க. அப்ப என்ன இவங்க புதுசா பவுலிங்க்கு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு ஷான் பேக்கருக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அவர் 76 ரன் கொடுத்தாரு ஓப்பனிங் டெபுல. இவர் வந்து கோடி யூசுப் வந்து 80 ரன் கொடுத்தாரு. நல்லா போட்டு கொடுத்தாங்க. 2 பேரும் போட்டு கொடுத்ததுக்காக அடுத்த டீம் அடிச்சு ஜெயிச்சிட்டாங்க. சோ என்ன பிகெஸ்ட் எவராண்டா ஓடிஐ ஹிஸ்டரியிலே பிகெஸ்ட் எவர் மார்ஜின் விக்டரியா? ஓ சொல்லு வெற்றி. எனக்கு ஞாபகம் இருந்தது ஏதோ இந்தியா ஸ்ரீலங்காலாம் முன்னாடி இருந்தது. அதெல்லாம் இல்லையா? உடனே வந்துருவீங்களே. இந்த அஜெண்டா மீட்டிங்ஸ் எல்லாம் போடுவாரு அதுவா? இல்ல ஷார்ஜாலன்னு நினைக்கிறேன். ஜெயசூர்யா 193 அது ஒரு பிகெஸ்ட் மார்ஜின் தானே? இல்ல எங்க அண்ணன் டெம்பா போமா மட்டும் இருந்திருந்தாருன்னா இந்த மார்ஜின் இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இன்னும் ஜாஸ்தியா இருக்குமா? இல்லடா 20 ஓவர் தான்டா ஆடி இருக்காங்க. 100 பால் ஆடுறதுக்கு ஒரு ஆள் வேணாமா? அதனாலதான் இன்னும் அடிச்சிருக்கணும். நம்ம முன்னாடி பேசினதுதான். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இங்கிலாந்து பண்ண தப்ப இவங்க இன்னைக்கு பண்ணாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இல்ல வெற்றி, இந்த மாதிரி ஒரு அப்ரோச் ஒரு டீம் எடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ ஒண்ணு இந்த மாதிரி 400 அடிப்பாங்க, இல்லாட்டி வந்து 50க்கும் ஆல் அவுட் ஆவாங்க, 80க்கும் ஆல் அவுட் ஆவாங்க. அவங்க வந்து அன்னைக்கு மட்டும் சொல்லிச்சுல, இப்போ இந்தியா வந்து 250+ அடிச்சிட்டு இருக்காங்க கன்சிஸ்டன்டான. அது ஓகே. உங்களுக்கு சர்ஃபேஸ் அப்படி இருக்கு, நீங்க இப்போ உங்க பிளான் படி போய் பிளானே ஒர்க் அவுட் ஆகுதுன்னா யூ கேன் கோ ஃபார் த கில். பட் யோசிக்காம பாயிண்ட்லெஸ்ஸா சர்ஃபேஸையும் பார்க்காம மேட்சப்ஸையும் பார்க்காம நீங்க அடிச்சீங்கன்னா மோர் லைக்லி டு அந்த அப்ரோச் எல்லாத்துக்கும் பிளைண்டா நீங்க அடிச்சீங்கன்னா இந்த மாதிரி 70 ஆல் அவுட் 50 ஆல் அவுட் வரதான் செய்யும். கரெக்ட் தான். ஆனா இவர் பெத்தல் வந்து ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாங்க. அவர் ஒன்னும் ப்ரூவ் பண்ணலன்னு. இன்னைக்கு வந்து அடிச்சு காமிச்சிட்டாரு. ஐ டிசர்வ்ஸ் டு பி இன் தி ஸ்குவாட்னு. அவரு அதே மாதிரி ரூட் வந்து வழக்கம் போல அவர் கண்டினியூஸா அவர் ஃபார்ம் சைட்ல இன்னொரு செஞ்சுரியா அடிக்கிட்டு இருக்காரு. ஆனா மேட்ச் நீ சொன்ன மாதிரி வந்து டெட் ரப்பர், இதுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை. ஆனா வேர்ல்ட் கப் குவாலிஃபிகேஷன் டைரக்ட் குவாலிஃபிகேஷன் கூட த்ரெட்டன் ஆயிருக்கும்னு நினைச்சாங்க. ஸோ இந்த மாதிரி மேட்ச் ஜெயிச்சாதான் கொஞ்சம் அந்த டைரக்ட் குவாலிஃபிகேஷனுக்குள்ள போக முடியும். இல்லாட்டி அவங்க ரேங்க்ல கீழே போய்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் குவாலிஃபைஸ் ஆட வேண்டியது இருக்கும். நிறைய இங்கிலாந்து ஃபேன்ஸ் வந்து விக்டரி மார்ஜின் வச்சா 2 வின்னு கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது யூசுவலா அப்படிதான் சொல்லுவாங்க. போன சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஆஸ்திரேலியாவோடையும் ஐ திங்க் இதே மாதிரி தானே தோத்தாங்க. லாஸ்ட் மேட்ச் வந்து 4-11 என்னமோ அடிச்சு 4-14 நினைக்கிறேன். 4-14 அடிச்சு தோத்தாங்க. மேபி ஃபர்ஸ்ட் மார்ச் எல்லாம் அடிச்சாரு. நம்ம அதையும் பேசணும், அத பத்தியும் பேசணும். கொஞ்சம் பவுமா வந்து ஓகே, இது ஐ திங்க் தான் லாஸ்ட் 6 monthsல இது செகண்ட் மேட்ச் ஃபீல்டிங் அப்பே இன்ஜூரி ஆயிட்டு பேட்டிங் பண்ணாம போறதுன்னு நினைக்கிறேன். 35 நவ். அவர் வேர்ல்ட் கப் நடக்கும்போது 37 இருப்பாரு. ஃப்ரீக்வெண்டா இன்ஜுரிஸ் நடந்துட்டு இருக்கு. அவரை நம்பி கேப்டனா போக முடியுமா இவங்களால? இல்ல அவங்களே வந்து இப்போ இன்ஜுரி, அதாவது பவுலர்ஸ்க்காக இன்ஜுரி ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்திருக்கோம். ஆனா இவருக்காக இன்ஜுரி இப்போ 3 மேட்ச் சீரீஸ்னா ஒரு மேட்ச் அவரே உட்காந்துருவாரு. 3 மேட்ச்ல ஒரு மேட்ச் அவரே உட்காந்துருவாரு ரெஸ்ட்னு சொல்லி ப்ரொடெக்ட் பண்ண. மார்க்ரம் கேப்டனா இருக்காரு. அவங்க அதான் மார்க்ரம் கேப்டன் தெரியல எப்படின்னு அவர் பண்ணுவாரு. பட் அவங்க தே ஹேவ் தேர் ஓன் ரெகுலேஷன்ஸ் அண்ட் பாலிசிஸ் இல்ல. அதனால ஓகே. இதுக்கு முன்னாடி லார்ஜஸ்ட் விக்டரி மார்ஜின் வந்து இந்தியா தான். 317 ஸ்ரீலங்கா எதிர. ஸ்ரீலங்காவுடைய ஆஸ்திரேலியாலயா? திருவனந்தபுரம். சரி, இப்ப பர்கர் வந்து சமாடி வாங்கிட்டாரு. 10 overs 95. பட்லர் தான், பட்லர் பர்கர் பழைய ராஜஸ்தான் கூட்டணி. பட் நிறைய கேட்ச் டிராப் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து. அதான் அவரு நிறைய கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு சீரியஸா விளையாடாத மாதிரி இருந்துச்சு. பவுலிங் ஃபீல்டிங்லாம் வந்து ஜஸ்ட் பாடி லாங்குவேஜ். ஃபுல் மேட்ச் பாத்தியாடா? ஹைலைட்ஸ்ல தெரியுது. சம்டைம்ஸ்
ஓகே. இல்ல ஸோ அதான் இந்த இப்போ மேட்ச் முடிச்சிட்டாங்க. சரி பார்ப்போம் இன்னும் போக அஸ் டீம் வேற வேற மேட்ச் ஆடாருன்னு நமக்கு தெரியும். இந்த இது வேற இப்போ தேர்ட் ஓடியில் ஸ்ரீலங்கா ஜெயிச்சிட்டாங்க. தேர்ட் T20ல ஜிம்பாப்வேவை. அதுக்கு முன்னாடி மேட்ச் தோத்தாங்க. அதையும் பார்த்துருப்பீங்கன்னு தெரியும். நினைக்கிறேன். செகண்ட் செகண்ட் T20. T20 தோத்துட்டாங்க. அது வந்து மிகப்பெரிய சம்பவம்லாம் நடந்துட்டு இருக்கு. இது போக இந்தியா போய் இறங்கிட்டாங்க துபாயில். இந்தியா ப்ராக்டிஸும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான அப்டேட் வந்து ஜித்தேஷா சாம்சனா அப்படிங்கிறத எல்லாருக்கும் $1 மில்லியன் கொஸ்டின். இப்போதைக்கு நடக்கிறத பார்த்தா ஜித்தேஷ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க போல தெரியுது. ஏன்னா அவர் தான் கீப்பிங் ட்ரில்ஸ்லாம் நிறைய பண்ணாராம். சாம்சன் வந்து ஓரத்தில் இருந்து த்ரோ டவுன்ஸ் எடுத்துட்டு இருந்தாராம். அது மாதிரி பேட்டிங் டைமும் சாம்சனுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் கிடைச்சதுன்னு மீடியா ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்தேன். நீங்க ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இவங்க எல்லாம் வந்தப்ப சாம்சன் வரல. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து லைக் தூபே தவிர மற்றவங்க எல்லாம் வந்தாங்க. ஏன்னா தூபே எல்லாம் பவுலிங் போட்டிருந்தார். தூபே ஹர்திக் இவங்க எல்லாம் பவுலிங் போட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பேட்டிங் பண்ணி முடிச்ச அப்புறம் தான் சாம்சன் வந்தாராம். சாம்சங் நாளானைக்கு ஐபோன் வர்றாரா? ஆப்பிள் முதலாளி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம என்னதான் சொன்னாலும் கடைசியில அவங்க என்ன சொல்லுவாங்க, மேட்ச் அன்னைக்கு காலைல பார்த்து தான் முடிவு பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியே மேட்சுக்கு முதல் துபாய் நாள் போய் இறங்கின உடனே முடிவு பண்ணுவோம்னு நீங்க தான் சொன்னீங்க. துபாய் போய் இறங்கிட்டாங்க. இப்ப சொல்லுங்க. அது அவங்க தான் சொன்னாங்க. அதான் சொன்னாங்க இப்ப நீ ரெஸ்ட் எடுப்பாங்க இது பண்ணுவாங்க. அப்புறம் நாளைக்கு ஒரு ட்ரைனிங் செஷன் இருக்கும், அதை பார்த்து சொல்லுவாங்க. அப்புறம் மேட்சுக்கு முன்னாடி இல்லதான் டீம். நம்ம என்னதான் கணக்கு போட்டு இது வரைக்கும் நம்ம கணக்கு போட்டு இந்தியன் டீம் அந்த கணக்கு போட்ட மாதிரி வந்ததே கிடையாது. டெஸ்ட் டீமா இருக்கட்டும், இந்த டீமா இருக்கட்டும். கம்பீர் வந்ததுக்கு அப்புறம் இந்தியன் டீம் தோனி இருக்கும் போதெல்லாம் இந்தியன் டீம் ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். அதுல பாதி நேரம் சேம் டீம் தான் வரப்போகுது. ஜிதேஷ் சர்மா வந்து அந்த ஐபிஎல்ல ஒரு 6 மேட்ச் அடிச்சாரு நல்லா கன்சிஸ்டன்டா. அதுக்கு முன்னாடி கொடுத்த சான்ஸ்ல எல்லாம் ரொம்ப கொடுமையா விளையாடி டீம் விட்டு போனாரு. அது ஏற்கனவே ஒருத்தர் கன்சிஸ்டன்டா ஒருத்தர் விளையாடி இருக்கிறதுக்கு பதில் இது மாத்திரமா கீப்பிங் ஆப்ஷனு. ஏன் இப்ப இந்த சீரீஸ்ல அடிச்சுட்டு அடுத்த சீரீஸ் விளையாடலன்னா அப்புறம் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகும்ல ஒரு விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்ன்றது. இந்த ரிஸ்க் இப்ப தேவையா அப்படின்னு தெரியல எனக்கு. ஒருத்தருக்கு அதாவது ஒருத்தர் கேப்டன் ஆயிட்டாரு, அவர் எல்லா ஃபார்மேட்டுக்கும் நாங்க உள்ள கொண்டு வரோம் அப்படின்றதுக்காக 24 மேட்ச்ல வந்து 23 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் லாஸ்ட் T20. அவ்வளோ நல்ல ரெக்கார்ட் இருக்கும் போது ஒருத்தருக்காக எல்லாத்தையும் நாங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அவரை கொண்டு வரோம், கீப்பர் மாத்தணும், எல்லாமே சேஞ்ச் பண்றது வந்து இட்ஸ் நாட் அ குட் சைன். பட் மாத்தினாலும் இட்ஸ் a team strong enough to beat any other team தான் இருக்கும். சோ இல்ல இந்த டோர்னமெண்ட்டுக்கு ஓகே வெற்றி, இந்த டோர்னமெண்ட்ல ட்ரை பண்ணா பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. பட் வேர்ல்ட் கப் மாதிரி ஒரு ஈவென்ட்டுக்கு பார்க்கணும் எப்படின்னு. அதான் ஃபர்ஸ்ட் வந்து இப்ப UAE தான் ஆட போறோம். சோ அட்லீஸ்ட் நம்ம இப்ப ஜிதேஷ் சர்மா ட்ரையல் பண்ணோம்னா இந்த மேட்ச்ல ட்ரை பண்ணாதானே பெட்டர். அதுதான் நான் சொல்றேன். UAE-யோடையும் ஓமனோடையும் அடிச்சிட்டாரு நல்லா. அப்புறம் வந்து வேர்ல்ட் கப்போட எல்லாம் பெரிய டீம்ஸ் விளையாடும் போது அவுட் ஆயிட்டாருன்னா அப்புறம் வந்து எல்லாம் என்ன சொல்லுவீங்க, அப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணாரு அந்த டீமோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சரி ஓகே பாப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ இதெல்லாம் தான் அப்டேட்ஸ். இந்தியா ஏ ஸ்குவாடை பத்தி பேசிட்டோம். அதுக்கப்புறம் இந்தியா பிராக்டிஸ் செஷனை பத்தியும் பேசிட்டோம். முதலாளி வந்து அங்க போனோடனே சொல்றேன்னாரு, அடுத்த எபிசோட்ல சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் இந்தியன் டீமோட காம்படிஷன். ஆமா அதுக்கப்புறம் இதை பத்தி பேசிட்டோம், இங்கிலாந்து அந்த சவுத் ஆப்பிரிக்கா மேட்சை பத்தியும். ஸோ வியூவர்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இந்தியன் டீம் எப்படி இருக்கும், ஸ்டார்டிங் 11 எப்படி இருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்தியா ஏ டீம்ல இன்னும் வேற யாரெல்லாம் மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க, யாரெல்லாம் இருந்துருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போதைக்கு இதுதான் எங்களோட இதுக்கும் பாருங்க. நாங்கள் நேற்று ஒரு ஐபிஎல் டிராஃப்ட் பண்ணோம், அதை போட்டிருக்கோம், லைவ் ஆயிடுச்சு, அதை பாருங்க. அதில் யாரெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கோம்னு நீங்க சொல்லுங்க. உங்களுடைய ஆல்டர்னேட் 11 இருந்தாலும் அதை பிக் பண்ணுங்க. எங்க டீம்ல எது நல்ல டீம்னு சொல்லுங்க. ஸோ இப்போதைக்கு அவ்வளோதான். பாய்ஸ் நீங்க தான் சொல்லலாம், சொல்லுங்க. we can close. சொல்ல மாட்டேன். இல்ல அதான் அக்சர் பட்டேல் சாம்சங் பெல் கொடுத்துனா கொடுக்க மாட்டாரு. அதையும் கொஞ்சம் நீங்க நேத்தே எடுத்துருக்கணும். இப்ப ட்ரேட் கேக்குறீங்க, ட்ரேட் கேக்குறாரு, அது கொடுத்துலாமான்னு நீங்களே சொல்லுங்க. அக்சர் பட்டேல் ஃபார் சாம்சங் ட்ரேட் கேட்டிருக்காரு மற்ற டீம்ல இருந்து நம்ம டீமுக்கு, அது மாத்தலாமா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க. ஓகே முதலாளி நீங்க சொல்லுங்க. ஓகே ஸோ நான் இதோட சைன் ஆஃப் பண்ணுவோம். ஸோ பேக் வித் மோர் வீடியோஸ் யுவர் ஆர்டிஸ்ட் ஸ்குவாட். பை.